கன்னியாகுமரிக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சூழல்ல கோடை மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும், குறிப்பாக கோடை மழை தென் மாவட்டங்கள்ல தீவிரமடைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பரவலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைய தினம் கோடை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஓரிரு இடங்களில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழல்ல மற்ற மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் கோடை மழை ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இந்த சூழல் இருக்கும் நிலையில் வெயிலுக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் நம்ம கோடை மழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது. அதே வேளையில வெப்ப அலையினுடைய தாக்கமும் நீங்கி இருக்கிறது. வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு தொடருவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெயிலுடைய தாக்கம் குறைந்து வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் குறைந்திருப்பதால் மழையினுடைய தாக்கம் அதிகரிக்கும் எனவும், அதனுடைய தொடர்ச்சியா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிக்கூடிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும், அது இந்த மாதத்தினுடைய கூடுதலாக, அதாவது வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் கேரளாவில் தொடங்குவது இயல்பு. இந்த நிலையில வரக்கூடிய மே மாதத்துடைய இறுதி வாரத்துல முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அதே வேளையில தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வரக்கூடிய 19ஆம் தேதி இயல்பாக தொடங்க வேண்டிய தேதிக்கு முன்பாக 3 நாட்கள் முன்கூட்டியே 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில நமக்கு தற்போது கோடை மழை கிடைத்து வருகிறது. இந்த கோடை மழையுடைய தொடர்ச்சியாக கோடை மழையுடைய தீவிரத்தன்மை அதிகரித்து அதனுடைய நீட்சியாக இறுதியில் நமக்கு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.